அவர் உண்மையிலே. இதில் இந்த காரியத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது ஒரு அருமையான காரியத்தை நான் தியானத்தில் ஒரு காரியத்தை நான் வாசிக்க நேர்ந்தது. அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். சகரியா போனன் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு தியான செய்தியிலிருந்து ஒரு காரியத்தை இந்த பொய்யை குறித்து அந்த அவர் எழுதியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது கவனிங்க, பொய் அப்படிங்கிறது என்னன்னா, பொய்யின் பிதாவாகிய சாத்தானிடமிருந்தே அந்த பொய் வருது அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்கள் சொல்லும் பொய்யானது சாத்தான் தகப்பனாகவும் நீங்கள் தாயாகவும் இருந்து பிறக்கும் குழந்தையாக இருக்கிறது. நம்ம பொய் வந்து நாம தகப்பனாகவும் அவன் தாயாகவும் இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பிறக்கிற பிள்ளை தான் அந்த பொய் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம நம்ம இதயத்தையும் நாவையும் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லுது. தேவன் ஒரு காலம் பொய்யை பெற்றெடுக்கும் தகப்பனாய் இருப்பதில்லை. ஆகவே நாம் கிறிஸ்தவர்களான பிறகு, அதாவது விசுவாசியான பிறகு, எப்பொழுதும் உண்மையை தான் பேச வேண்டும் என்பதின் முக்கியத்துவத்தை அறிய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது அப்படின்னு போட்டு நன்றி சரியா போனேன்னு நான் நிமிஷம் பண்ணிட்டேன். அப்போ பொய்யினுடைய பயங்கரத்தை பாருங்க. அவன் எந்த அளவுக்கு பயங்கரமானவனா காணப்படுறான். அப்படி இருக்கும் பொழுது அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் பார்த்தீங்கன்னா நம்மளை பிடிச்சாலும் பிடிக்கலைன்னா நம்மளோட சிரிச்சு பேசும், சிரிச்சு உறவாடும். நமக்கு இதெல்லாம் நான் என்னுடைய பணியில் நிறைய பார்த்துருக்கேன். பாலிடிக்ஸ், அதுக்கு பேர் அவங்க வச்சிருக்கக்கூடிய அழகான பேர் பாலிடிக்ஸ் இங்கிலீஷில், அதாவது அரசியல் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தனுக்கு கெடுதலை அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா தீமையும் வந்து செஞ்சிடறது. அதுக்கு இந்த உலகம் கொடுக்கக்கூடிய அழகான ஒரு பதம் என்னன்னா பாலிடிக்ஸ். நமக்கு எல்லா கெடுதலையும் செஞ்சுட்டு நம்ம முன்னாடியே சிரிச்சுட்டு வந்து நல்லவங்களோட பேசி நம்ம கை கொடுத்து பேசுவோம். இது உலகம் தான் செய்யும். ஆனால் ஒருபோதும் இதை கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய மனிதன், இதை நம்ம செய்யக்கூடாது. ஒருபோதும் நம்ம செய்யக்கூடாது. ஒரு சகோதரனோடு கூட நமக்கு ஒப்புரவாக, நமக்கு சரியில்லை, அவரோட கூட நம்ம மனஸ்தாபம் இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம அப்பமிக்காமையாவது இருந்துடணும் அவரோட கூட அந்த டைம். அதாவது தேவனுக்கு நம்ம கொடுக்குற ஒரு கனமாக இருக்கும். நமக்கு எப்போ அவங்க கூட சமாதானம் ஆகுதோ, நம்ம போய் வேலண்டியாக சமாதானம் ஆகிற அளவுக்கு நம்ம மனநலமாக வரலை. எல்லாருக்குமே எல்லாரும் ஒரே கூடுமானாலும் தான் எதுவுமே சொல்லிவிச்சாரு. அப்படிங்கும்பொழுது நமக்கு அந்த மனநலம் வர வரைக்கும் மாதிரி நம்ம பொறுமையாக அப்பமிக்காமல் இருக்கணும். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தைரியமாக நம்ம அப்பமிக்கிறது ரொம்ப தப்பு. 1 Corinthians 11 வாசிச்சு தான் நம்ம அப்பமிச்சோம். அது எழுதப்பட்டது அத்தனையும் உண்மை. வியாதி படுக்கை, மரணப்படுக்கை கண்டிப்பாக நடக்குங்க. ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சே சால்வ் பண்ணிக்கணும். எனக்காக ஜெபம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எனக்காக ஜெபம் பண்ணிக்கணும். எல்லாருமே நீ ஹாஸ்பிட்டலில் தான் கிடக்கணும். ஏன்னா மேலே அதை தெளிவாக சொல்லுது. நீ ஏன் கிடக்கிற அப்படிங்கிறது உனக்கும் கருத்துக்கு தெரியும். உனக்கு ஏன் அப்படி நடக்குதுங்கிறது உனக்கும் கருத்துக்கு தெரியும். இது வியாதி படுக்கை இருக்கிற எல்லாரையும் நான் சொல்லலை. ஆனால் வேறு அதை தெளிவாக சொல்லுது. 1 Corinthians 11 நம்ம எந்த காரியத்தையும் குறித்து நமக்கு ஒருத்தர் இருக்கார். அவர் நம்முடைய பாஸ். அவர் தான் நம்முடைய தலை. அவர் தான்